Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு. எல்லாமே வந்து Dress எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவ் வேர்க்கு குர்தீஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. குர்தா செட் அந்த மாதிரிலாம். சோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இந்த வீடியோக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குர்தி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த குர்தா செட் தான். எப்படி சொல்றது, இத போட்ட உடனே அவ்வளோ கியூட்டா அவ்வளோ அழகா இருந்துச்சு. மெயினா இந்த நெக் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சுங்க. சோ ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்ல நம்ம வந்து ஒரு தீபாவளிக்கு போட்டோம் அப்படின்னாலே நம்ம எங்க இருந்தாலும் தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் இது. மை மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு குர்தா செட் இது. அந்த நெக் லைன் வந்து அப்படி பர்ஃபெக்டா இருந்துச்சு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். சோ இது வந்து ரேயன் குர்த்தி மாதிரி இருந்துச்சு. சோ ரேயன் குர்த்தி அப்படின்னா எஸ் சைஸே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிகரெட் பேண்ட்ஸ் மாதிரி வரும். சோ ஒரு அம்ப்ரெல்லா கட் குர்த்திக்கு சிகரெட் பேண்ட்ஸ் மாதிரி வர்றது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு அவுட்ஃபிட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதனோட துப்பட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே இருந்துச்சு. ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு பிளைனா இருக்க மாதிரி இருந்ததுனால இதுல வந்து கொஞ்சம் பிரிண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நல்ல கிராண்டா போடணும் அப்படின்னா நீங்க வந்து இதை ஆஃப் பண்ணலாம். சோ இந்த பிரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்தா இருந்துச்சு. சைட்ல வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கேன் அதனோடது எல்லாமே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் போஸ்ட் பாட்டம்ல வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா தான் இருக்கேன். முன்னாடி வந்து 55 இருந்தேன், இப்போ வந்து 61 இருக்கேன். சோ இதுக்கே வந்து எஸ் சைஸ் நான் வந்து போட்டிருந்தது எனக்கு கரெக்டா இருந்தது. ஸ்லீவ்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபெக்டா பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இந்த செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ஒரு குர்தா செட். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுத்திருந்தேன். சோ மெயினா இந்த குர்தா செட்ல அட்ராக்ஷனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட பேண்ட் அண்ட் துப்பட்டா தான். கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் குர்தா நார்மல் குர்தா செட் மாதிரி இல்லாம பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளோயி, அந்த பல்லாசோ பேண்ட்ஸ் மாதிரி ஷார்ட் சுடி மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த டைப்ல இருந்துச்சு. ஷார்ட் டாப் மாதிரி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீ கிட்ட இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்தா செட் நான் எடுத்திருந்தேன். இதுதான் இதனோட பேண்ட். அந்த கலர் வந்து பாத்தீங்களா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, என்கிட்ட இந்த கலர் இல்ல, எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அதனால இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் துப்பட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல கொடுத்திருந்தாங்க, நெட் துப்பட்டா வித் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் அட்டாச் பண்ணிருந்தது. நம்மளுக்கு ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடி நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். எம் சைஸ் எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. சோ நல்ல ஒரு பஞ்சாபி ஸ்டைல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குர்தா செட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த குர்தா செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டா 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அப்படியே போட்ட உடனே செம்ம கிளாஸியா ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுதான் நம்மளோட அடுத்த குர்தா செட். நல்லா ஒரு ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி இருந்துச்சு. மெயினா இந்த நெக் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் மாதிரி கொடுத்துருந்து அதுல வந்து நல்லா பேட்ச் ஒர்க் பண்ணிருந்தாங்க. பாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா அந்த த்ரெட் ஒர்க் பண்ணிருந்தாங்க. பாக்குறதுக்கு ஒரு நீட்டா சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்த மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருந்தது. என்னோட ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ். பட்ஜெட்ல ஒரு ரிச்சான ஒரு லுக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கலாம். இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ். இதனோட பேண்ட் நல்ல சிகரெட் ஃபிட்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய குர்தீஸ்க்கு கூட இதை நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஃபிட்ல இருந்ததுனால ரொம்ப ட்ரெண்டியாவும் இருந்துச்சு. அண்ட் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நெட் துப்பட்டா கொடுத்துருந்தாங்க. பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் அந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு போனோம் அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் அப்படியே சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்தா செட். அடுத்த குர்தா செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி. அதாவது நான் பார்த்தாலே தெரியும் சில கலர்ஸ் எல்லாம் இந்தந்த ஃபங்க்ஷனுக்கு இந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கலர் இது. இது வந்து அந்த ரஸ்டிக் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி. இந்த குர்தா செட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு ஃபிளவர் ஒர்க் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூவல் ஷேட்ல இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி பிளெயினா போட்டாலுமே அந்த டியூவல் ஷேட்ல வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லுக் இருக்கும். சோ இந்த கலருக்காக மெயினா நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த வந்து தேன் கலர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா யாரு போட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டா மேட்சா இருக்க மாதிரி இருக்கும். இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். எம் சைஸ் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ல இருந்து எஸ்ல இருந்து சைஸ் எம்முக்கு போயிட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ல ஒரு குட்டி பட்டன் மாதிரி கொடுத்திருந்தாங்க. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு சிகரெட் பேண்ட்ஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா குர்தா செட்லயும் சிகரெட் பேண்ட்ஸ் தான் வருது. சோ இந்த மாதிரி சிகரெட் பேண்ட்ஸ் வந்து நீங்க ஆங்கிள் லென்த்துக்கு பேர் பண்ணி போடும்போது ரொம்ப கியூட்டா
பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்மளுக்கு சிம்பிளா கொடுத்திருந்ததுனால துப்பட்டா வந்து நம்மளுக்கு இந்த பனாரசி டைப்ல கொடுத்திருந்தாங்க, கொஞ்சம் கிராண்டா கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி சிம்பிளான நீங்க வந்து குர்தா பேண்ட் அண்ட் செட் போடும் போது துப்பட்டா கொஞ்சம் கிராண்டா போட்டீங்க அப்படின்னா அந்த லுக் வந்து ரொம்ப எலிவேட்டடா இருக்கும். சோ இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல உங்களுக்கு நான் ஸ்டைல் பண்ணி காமிச்சிருப்பேன், ரொம்ப ரிச்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ ஃபெஸ்டிவ்ல வருது, நவராத்திரில வருது, கலர்ஸ்க்கு வந்து நீங்க நிறைய போடணும் அப்படின்னா இந்த குர்தா செட் வந்து நீங்க ஆப் பண்ணலாம். அடுத்த குர்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கியூட்டான ஒரு குர்தா. இந்த வீடியோக்கு நான் ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டு பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அட்டக்காடா இது அழகா இருக்கே, அது அழகா இருக்கே, எல்லாத்தையுமே வச்சுக்குவோமா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சோ இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா சைஸ் எஸ் எடுத்திருந்தேன், எஸ்ஏ வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சு. சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூவல் ஷேட்ல இருந்துச்சு. டியூவல் ஷேட்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நெக் போர்ஷன்ல வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க. சிம்பிளா இருந்தாலும் நல்ல நீட்டா இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா ஒரு குர்தா செட் காமிச்சேன் இல்லைங்களா, அதனோட பாட்டம் தான் நான் போட்டு பேர் பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆப்டா இருந்துச்சு. சோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எஸ் சைஸ் போட்டிருந்தேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நீங்க பார்த்து போட்டுக்கலாம். சோ தீபாவளில வருது, நம்மளுக்கு வந்து ஈவினிங் எல்லாம் சும்மா பட்டாசு வெடிக்கும் போது சிம்பிளா அதே மாதிரி கிராண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குர்தாஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான எத்னிக் வேர்ஸ், அதாவது தீபாவளிக்கு தகுந்த மாதிரி செட்ஸ் வந்து ஒரு 5 எடுத்திருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.